எல்லாரும் பயப்படுற ஒரு கிரகம் அப்படின்னாலே சனி கிரகம் சனி தான். கிரகம். ஆமா. சனி சரியில்லை அப்படின்னா நம்ம எல்லாரையும் சொல்ற ஒரே ஊர் எதுன்னா திருநள்ளாறு தான். திருநள்ளாறு போங்க, அங்க இருக்கிற கோவில்ல போய் நீங்க வழிபாடு, அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, பொதுவா ஒரு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றாங்க. போற 99% பேரு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத சரியா நம்ம கவனிச்சு பாக்குறோமா அப்படின்னா இல்ல. அங்க போய் யார கும்பிட சொல்லணும்? சனீஸ்வர பகவானுக்கு யார் நலன் செய்தாரோ அந்த சிவபெருமான் அங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். வெறும் சனீஸ்வரனை கும்பிடணும்னா திருநள்ளாறு வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கவுங்க ஊர்லயே சிவன் கோயில் இருக்கு, அந்த சிவன் கோயில்லயே சனீஸ்வரன் இருப்பார். அப்ப அந்த சனீஸ்வரனை எங்கனாலும் கும்பிட்டுக்கலாம் நம்ம. ஆனா அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க? தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் சனீஸ்வரனுக்கு நல்லது செய்தார். அப்ப அங்க போய் யார கும்பிடணும்? சிவபெருமானை தான் கும்பிடணும். தர்பாரண்யேஸ்வரர்கிட்ட போய் சொல்லணும். சொல்லி பெருமானே இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க, என்ன நீ காப்பாத்து அப்படின்னு சொன்னா அவர் சனீஸ்வரனுக்கு சொல்லுவார். அந்த கோவில்ல போய் நாம ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து நம்முடைய மனம் ஒடுங்க நம்ம தியானம் பண்ணணும். சனி எப்போ ஒருவரை பிடிக்கிறதுக்கு யோசிப்பாருன்னா அவரிடத்தில் குற்றம் இல்லாத போது அவரை பிடிக்கிறதுக்கு அவர் யோசிப்பார். இது நிறைய வரலாறுகள்ல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆஞ்சநேயரை பிடிக்கும் போது அவர் யோசிச்சார், விநாயகரை பிடிக்கும் போது அவர் யோசிச்சார். ஏன்? எங்கேயுமே தப்பில்லை, எப்படி போய் பிடிக்கிறதுன்னு தெரியல.